தலைவர் பிரபாகரன் அவருடைய உடல்தான் என்று நிரூபிப்பதற்கு என்னிடம் தலைவர் பிரபாகரனுடைய காட்டு மிராண்டித்தனமாக அந்த சாம்பர்களுக்கு மேலே நாய்கள் 4 நாய்களை சுட்டுவிட்டு போட்டு வெறியாட்டத்தை சிங்கள அரச படைகள் நடத்தியது. தலைவர் பிரபாகரனுக்கு என்ன நடந்திருக்கும் என்று கேட்ட கேள்விக்குத்தான் நான் கூறிய பதில் அந்த நேரத்திலே இன்றைய தினம் உலகத்தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர் திரு பழ நெடுமாறன் ஐயா அவர்கள் தஞ்சாவூரிலே முள்ளிவாய்க்கால் முற்றத்திலே நடத்திய ஊடகவியல் செய்தியாளர் சந்திப்பிலே தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் உயிருடன் இருக்கின்றார், தன்னுடன் தொடர்பில் இருக்கின்றார், வெகு விரைவில் வருவார், அதே போல மனைவி மகள் போன்றவர்களும் சுகமே இருக்கின்றார்கள் என்ற செய்தியை வெளியிட்டது சம்பந்தமாக ஊடக உலகிலே ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு மக்கள் மத்தியிலும் ஏற்பட்ட சூழ்நிலையிலே தான் இந்த நேர்காணலை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். இதிலே நான் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டார் என்று அவருடைய உடல் என்று ஒரு காண்பிக்கப்பட்டு செய்திகள் பரப்பப்பட்ட சூழ்நிலையிலே கூட மே மாதம் 20ஆம் தேதி 2009ஆம் ஆண்டிலே சென்னை மன்ரோசா சிலை அருகிலிருந்து சென்னை சேப்பாக்கம் விளையாட்டரங்கு வரையான அந்த நடைபெற்ற அந்த ஊர்வலத்திலும் சேப்பாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் தலைவர்கள் பழ நெடுமாறன், அதே போல் தலைவர் வைகோ, டாக்டர் ராம்தாஸ் போன்றவர்கள் உரையாற்றிய பொழுது நானும் அதிலே உரையாற்றியிருந்தேன். அதிலே நான் குறிப்பிட்ட விடயம், முடியுமாக இருந்தால் நீங்கள் அவருடைய உடல்தான் என்று நிரூபிப்பதற்கு டிஎன்ஏ சோதனையை மூலம் நிரூபியுங்கள் என்ற சவாலை விடுத்திருந்தேன். இதே விடயத்தை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலும் நான் ஊடக சந்திப்பிலே தெரியப்படுத்தியிருந்தேன். உடனடியாக அடுத்த நாளே இலங்கை அரசாங்கம் நாங்கள் டிஎன்ஏ பரிசோதனையை செய்துவிட்டோம், உறுதிப்படுத்திவிட்டோம் என்று தகவலை விட்டார்கள். பின்னர் தான் தெரிந்தது அது அவர்களுடைய பொய்ச் செய்தி. ஏனென்றால் இலங்கையிலே வசதி இருக்கவில்லை. 2-3 நாட்கள் எடுக்கும் டிஎன்ஏ பரிசோதனை செய்வதற்கு சிங்கப்பூருக்கு அல்லது அந்த நேரத்திலே இந்தியாவிலே ஹைதராபாத்திலே தான் செய்திருக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து பல தடவைகள் நான் சவால் விடுத்த பொழுது கூட என் மீது பலவிதமான அழுத்தங்கள், பிரச்சனைகள், தாக்குதல்கள் எல்லாம் இடம்பெற்று கூட நாங்கள் தயாராக இருக்கின்றோம், ஏன் நீங்கள் நிரூபிக்க முடியாமல் இருக்கின்ற என்ற கேள்வியை எழுப்பியிருந்தேன். 2009 மே 18ஆம் தேதி 20ஆம் தேதி மே 20ஆம் தேதி 2009ஆம் ஆண்டிலே கருத்து சொல்கின்ற பொழுது எனக்கு அப்பொழுது தலைவர் பிரபாகரனுடைய தந்தையாரும் தாயாரும் இராணுவத்தின் பிடியிலே இருந்தது தெரியாது. அப்படி என்றால் அவர்களை பொறுத்தளவில் அதிலை வைத்து தாயாரிடமும் தந்தையாரிடமும் அவர்கள் மாதிரிகளை பெற்று டிஎன்ஏ மாதிரிகளை பெற்று அவர்கள் அதை நிரூபித்திருக்க முடியும். பின்னர் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி 2010ஆம் ஆண்டிலே தலைவர் பிரபாகரனுடைய தந்தையார் இறந்ததன் பின்னர் பனாகுடைய இராணுவ தலைமை காரியாலயத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த பொழுது இறந்ததன் பின்னர் அவருடைய சகோதரி குடும்பத்தினர் வற்புறுத்தி உடலை என் மூலம் வருவதற்கு விடுத்த வேண்டுகோளை ஏற்று என்னுடைய மிகவும் அழுத்தமான காரணங்களாலும் என்னிடம் தலைவர் பிரபாகரனுடைய தந்தையாருடைய பூத உடல் கையளிக்கப்பட்டது. அதே போல் தாயாரும் என்னிடம் கையளிக்கப்பட்டார். இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் பின்னர் இறுதிக்கிரியைகளை நாங்கள் நடத்தி முடித்தோம். ஜனவரி மாதம் 10ஆம் தேதி 2010ஆம் ஆண்டிலே தலைவர் பிரபாகரனுடைய தந்தையாருடைய இறுதிக்கிரியைகள். அதன் பின்னர் தாயாரை அழைத்து கொண்டு சென்று சிங்கப்பூரிலே அவருடைய மகளிடம் நான் ஒப்படைத்திருந்தேன். அதன் பின்னர் அவர் மகள் சிங்கப்பூரிலிருந்து மலேசியாவுக்கு கூட்டி சென்று மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு அனுப்ப எடுத்த முயற்சி, அங்கே தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது சென்னை விமான நிலையத்திலிருந்து கீழே இறங்க விடாமல் திருப்பி அனுப்பப்பட்டார். திருப்பி அனுப்பப்பட்டதை தொடர்ந்து அவருடைய தலைவர் பிரபாகரனுடைய அக்கா சகோதரி திருமதி வினோதினி ராஜேந்திரன், நாங்கள் அவர்களை சித்ராக்கா என்று அழைப்போம், அவர் என்னோட தொடர்பு கொண்டு நீங்கள் சிவாஜி வாருங்கள், மலேசியாவில் வந்து என்னுடைய அம்மாவை கூட்டிக் கொண்டு நீங்கள் இலங்கைக்கு வல்வெடுத்துறையிலே கொண்டு போய் கடைசி காலத்தை அவர் கழிக்கட்டும், உறவினர்களுடன் மகிழ்ச்சியாக கழிக்கட்டும் என்று சொன்னதன் பின்னர் நான் கூட்டிக் கொண்டு வந்தேன்.
வந்ததன் பின்னர் 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தலைவருடைய அன்னையும் காலமானார். அதைத் தொடர்ந்து நாங்கள் இறுதிக்கிரியைகள் செய்தோம். அதிலும் காட்டு மிராண்டித்தனமாக அந்த சாம்பர்களுக்கு மேலே நாய்கள் 4 நாய்களை சுட்டுவிட்டு போட்டு வெறியாட்டத்தை சிங்கள அரச படைகள் நடத்தியது. இந்த பின்னணியிலே தான் நாங்கள் சேகரிக்கப்பட்ட அந்த அஸ்திகளை நான் இந்தியாவுக்கு தலைவர் பழநெடுமாறன் ஐயா, தலைவர் வைகோ, தலைவர் சீமான் போன்றவர்களுக்கு அனுப்பி வைத்ததை தொடர்ந்து அங்கே அவர்கள் அஸ்திகளை கரைக்கின்ற வைபவங்கள் மற்ற பல செய்து இப்பொழுது முள்ளிவாய்க்கால் முற்றத்திலும் ஒரு பகுதி 2 பேருடைய அஸ்திகளும் அங்கே வைக்கப்பட்டு அதன் மேலே அந்த நினைவு சின்னம் எழுப்பப்பட்டு அந்த முள்ளிவாய்க்கால் படுகொலையில் கொல்லப்பட்ட மக்களுடைய நினைவு சின்னம் மிக பிரமாண்டமாக இந்திய பணத்திலே 5 கோடி ரூபாய் செலவிலே கருங்கல்களிலே இந்த நடைபெற்ற அட்டூழியங்கள் பொறிக்கப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பின்னணியிலே தான் இவ்வாறு செய்து கொண்டிருந்த நேரத்திலே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் என்னிடம் இருக்கக்கூடிய அஸ்தியை நீங்கள் அரசாங்கம் நினைத்தால், இலங்கை அரசாங்கம் ஏதோ ஒரு விதத்திலே என்னை துன்புறுத்தியோ அல்லது ஏதோ விதத்திலே என்னிடம் இருப்பதை கைப்பற்ற முடியும். ஆனால் இப்போ உங்களதால் தமிழகத்திலே இருப்பதை கைப்பற்ற முடியுமா? இல்லை. ஆகவே இன்றைக்கும் நாங்கள் இந்த DNA பரிசோதனையை இலங்கை அரசாங்கம் தயார் என்றால் நாங்களும் தயாராக இருக்கின்ற நிலைமையிலே தான் இது நடைபெற்றது. இன்னொரு கேள்வி எழுந்தது, அப்படி என்றால் இது யாருடைய உடம்பு? அதை யாராவது எங்களுக்கு அவர்கள் சோடித்தார்களா போதித்தார்களான்னு தெரியாது. ஆனால் தலைவர் பிரபாகரனுக்கு என்ன நடந்திருக்கும் என்று கேட்ட கேள்விக்குத்தான் நான் கூறிய பதில் அந்த நேரத்திலே, அவர் தன்னைத்தானே அழித்திருக்க முடியும் அல்ல தப்பியிருக்க முடியும், எது என்று எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் சொல்ல முடியாது என்ற கருத்தை நான் சொல்லியிருந்தேன். இதுபோல் தலைவர் பிரபாகரனுடைய மனைவி திருமதி மதிவதனியினுடைய தாயார் மட்டக்களப்பிலே செங்கலடி பகுதியிலே தங்கியிருந்த பொழுது அங்கே கருணா பிள்ளையான் போன்றவர்களால் தொல்லை கொடுக்கப்படுவதாக 2010 ஜனவரி ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் எனக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நான் அங்கு சென்று திருமதி ஏரம்பு சின்னம்மா அவர்களை கொழும்புக்கு அழைத்து வந்து விமானம் மூலம் மாலதீவிலே கொண்டு போய் உறவினர்களிடம் கையளித்து விட்டு அடுத்த நாள் நான் திரும்பி வந்தேன். அவை அந்த உறவர்கள் சில விடயங்களை எனக்கு சொல்லியிருந்தார்கள். அந்த விடயங்களை நான் இப்பொழுது வெளிப்படையாக கூறுவதற்கு விரும்பவில்லை. இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் இப்பொழுது திரு பழநெடுமாறன் ஐயா அவர்கள் இவ்வாறான செய்தியை சொல்லியிருக்கின்றார் என்றால் அதனுடைய உண்மைத்தன்மை தலைவர் பழநெடுமாறன் ஐயாவுக்கு தெரிந்திருந்த விடயம் சிவாஜிலிங்கத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்று அல்ல. ஆகவே இதை பற்றிய காலம்தான் இதற்கான பதிலை சொல்லுமே ஒழிய நாங்கள், ஆனால் இவர்கள் நடத்திய பித்தலாட்டம், அவர்கள் இலங்கை அரசாங்கத்தினுடைய உயர்மட்ட தரப்பு ஒன்று சொன்னியது, அவருடைய உடலை நாங்கள் புதைத்து விட்டோம். அதே போல் இன்னொரு தரப்பு சொன்னியது, நாங்கள் எரித்து விட்டு சாம்பலை கடலிலே வீசி எறிந்தோம். ஒரு போர் வீரனுடைய உடம்பை அல்லது அவருடைய அந்த அஸ்தியை வீசி எறிந்தோம் என்பது கூட ஒரு காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கை. ஒரு இறந்த வீரனுக்கு அது எந்த படை வீரனாக இருந்தாலும் அவனுக்குரிய மரியாதை செலுத்தப்பட வேண்டியது உலகத்திலே படைகளுடைய மரபு. இது மரபு தெரியாத காட்டுமிராண்டி அரசும் காட்டுமிராண்டி இராணுவம் படைகளும் தான் மாவீரர் துயிலுமில்லங்களை உடைத்ததும் அதே போல இவ்வாறான நடவடிக்கைகள் நடந்து கொண்டது. ஆகவே இந்த வகையிலே தலைவர் பழநெடுமாறன் ஐயா அவர்கள் கூறிய கூற்றை பற்றி என்னால் கூறக்கூடியது இவ்வளவுதான்.